பரபரப்பு. பிப்ரவரி 4ஆம் தேதி அரசியல் கட்சியாக மாறுகிறது விஜய் மக்கள் இயக்கம். விஜய் மக்கள் இயக்கத்தினை கட்சியாக பதிவு செய்ய புஸ்ஸி ஆனந்த் தலைமையிலான குழுவினர் அடுத்த மாதம் டெல்லி செல்கின்றனர். தமிழின் நம்பர் 1 நடிகராக இருப்பவர் விஜய். இவரது ஒவ்வொரு திரைப்படமும் வசூலில் சாதனை படைத்து வருகிறது. அதே நேரம் தமிழக அளவில் அதிக ரசிகர்களை கொண்ட நாயகனாகவும் வலம் வருகிறார். இந்த சூழலில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் தனது விஜய் ரசிகர் நட்பணி மன்றங்களை மக்கள் இயக்கமாக மாற்றினார். இதன் மூலம் பல்வேறு சேவைகளையும் அவர் செய்து வருகிறார். அதோடு தமிழகம் முழுவதும் மாணவர் படிப்பியக்கம், நூலகம் என பல்வேறு பணிகளை தன் மக்கள் இயக்கத்தின் மூலம் செய்து வருகிறார். சமீபத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென்மாவட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று நிவாரண உதவிகளையும் நடிகர் விஜய் வழங்கினார். இந்நிலையில் பனையூரில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் அரசியல் கட்சி குறித்து பல்வேறு அறிவுரைகளை நிர்வாகிகளுக்கு விஜய் வழங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் அடுத்த ஒரு மாத காலத்திற்குள் தனது மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்ற விஜய் திட்டமிட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியானது. அதிலும் ஒரு மாதத்தில் முறைப்படி கட்சி தொடங்குவதற்கான பணிகள் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. இதனிடையே விஜய் மக்கள் இயக்கத்தை முறைப்படி அரசியல் கட்சியாக பதிவு செய்வது எனவும் கட்சியின் தலைவராக விஜய் தொடர்வார் எனவும் பொதுக்குழுவில் முடிவு செய்யப்பட்டது. தேர்தல் போட்டி, கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுக்க விஜய்க்கு அதிகாரம் அளிப்பது எனவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி விஜய் மக்கள் இயக்கத்தை முறைப்படி கட்சியாக பதிவு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கான புஸ்ஸி ஆனந்த் தலைமையிலான நிர்வாகிகள் டெல்லி செல்ல உள்ளனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து இப்போதே விஜய் காய் நகர்த்த தொடங்கியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர்.